அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திடீர் சாம்பார், பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்க. அதில் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ நான் போடுற வீடியோக்கள் ஒன்று பண்ண வரும். இந்த சாம்பார் பருப்பு இல்லையே தண்ணியாக இருக்கும்லாம் பயப்படாதீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு பருப்பு போட்ட சாம்பாரோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக கமன்னு மணக்கும் அந்த சாம்பார். இது நீங்கள் எப்படின்னா ஊருக்கு போனீங்கன்னா, இந்தியாவுக்கு போனீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீலிங் உங்களுக்கு வரும். இந்த சாம்பார் வீடே மணக்கும். இந்த சாம்பார் செய்யும்போது நம்ம போடுற பொருள்கள் அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கிறங்க. அதுக்குள்ளே பொருள் என்னென்னா 2 ஸ்பூனு சாம்பார் பொடி, ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், 2 ஸ்பூனு கடலை, 3 ஸ்பூனு தேங்காய் பூ, 1 ஸ்பூனு கசகசா. இவ்வளோதாம்மா பொருள். அப்புறம் 2 தக்காளி, 2 வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பட்டை மிளகா வேணுமா என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். இதை மட்டும்தான் நம்ம லைட்டாக வறுத்து பொடி பண்ண போகிறோம். சரியா? அதுவே நீங்கள் தேங்காய் பூ வேண்டாம், நான் வறுத்து வச்சுக்கிற போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது 3 மட்டும் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க. ஒரு 2 பேருக்காக இருந்தால் 1/2 ஸ்பூன் இந்த தூளை போடுங்கம்மா. உங்களுக்கு கரெக்டாக ஒரு மங்கு கறி உங்களுக்கு ஆனம் கிடைக்கும். சரியா? இப்போ நான் 8 பேருக்கு செய்கிறேன். சரியா? 8 பேருக்கு செய்கிறதுனால நான் தேங்காய் பூ உடனே வறுத்து உடனே செய்கிறதுனால தேங்காய் பூ 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காய் பூ விருப்பம் இல்லாதவங்க தயிர் 2 ஸ்பூன் போடுங்க. தக்காளி 2, வெங்காயம் 2. இதை வறுத்தாச்சு, வறுத்து பொடி பண்ணி வச்சாச்சு. தேங்காய் பூ, கசகசா, பெருஞ்சீரகம், கடலை எல்லாத்தையும் போட்டு வறுத்து நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சாச்சுமா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வேண்டியதுதான். உங்கள் விருப்பம். நீங்கள் பெருங்காயத்தூளா, ஜீரகமா, கடுகு உளுந்தா, கருவேப்பிலையா, பட்டை மிளகாயா, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை போட்டு நீங்கள் செய்யலாம். இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யக்கூடாதுன்னு இல்லைம்மா. இந்த சாம்பார் எப்படின்னா நம்மளுக்கு இட்லியை ஊற்றி வச்சு நீங்கள் சாம்பார் ரெடி பண்ணிடலாமா. 5லேருந்து 10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய சாம்பார் தான்மா இது. வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்புக்கல்லை போடுங்கம்மா. போட்டிங்கன்னா சுருக்க நம்மளுக்கு வதங்கிடும். சரியாம்மா? இது நம்ம திடீர் சாம்பார் நல்லா பருப்பு போட்டால் என்ன டேஸ்ட் வருமோ அதை விட சூப்பராக கமன்னு மணக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குங்கம்மா. வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போடுங்க. தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்ச நேரத்துலேயே நமுந்துடும். நம்ம உப்பு போட்டிருக்கிறோம்ல, அதனால் தக்காளியும் வதங்கிடும். தக்காளியும் நல்லா பொடிசாக வெட்டிக்கிறங்க. பெருசாலாம் வெட்ட வேணாம், பொடிசாக வெட்டிக்கிறங்க. அப்போ தான் அதில் கரைஞ்சி கொடுக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு புளி போட கிடையாது. சரியா? அதனால் தக்காளி நல்லா நைஸாக போன பிறகு அதுக்கப்புறம் ஒரு பொருளாக போடணும். இதில் நீங்கள் பெருங்காயத்தூள் வேண்டாம் போட்டுக்கிறங்க, பட்டை மிளகா வேண்டாம் போட்டுக்கிறங்கம்மா. நான் அதில் அந்த 2மே நான் போடலை. இது 1 மங்கு எனக்கு இந்த மசாலா வருது. சரியாம்மா? அந்த 1 மங்குக்கு இது கரெக்டாக 8 பேருக்கு உள்ள சாம்பார்மா. இது 2 ஸ்பூனு சாம்பார் பொடி, ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனா 1/4 ஸ்பூனோ மஞ்சத்தூள் போடுங்க. சாம்பார் பொடி இல்லைன்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்களா இருந்தால் பாபாஸ் தூள் 2 ஸ்பூன் போடுங்க. 1/2 ஸ்பூன் போடுங்க போதும் பாபாஸ் தூள். ஊரில் இருக்கிறவங்களா இருந்தால் சாம்பார் பொடி போடுங்க. இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் போடுங்க. 2 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் போடுங்கம்மா. உரைக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. சரியா? அப்புறம் எல்லா தூளையுமே கொட்டியாச்சுமா. நம்ம என்னத்தை வறுத்து பொடி பண்ணோமோ எல்லாத்தையுமே போட்டு தண்ணி ஊற்றி கொதிச்சிருச்சு. சாம்பார் ரெடியுமா. பார்த்திங்களா எவ்வளோ சுருக்காக எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சுன்னு பார்த்திங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை இருந்தால் லைட்டாக தூவி விட்டு இட்லியை எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். முடிஞ்சிருச்சு. இட்லி அவிக்கிறதுக்கு அவியல் பண்ணுறதுக்குலாம் அவிஞ்சு முடிகிறதுக்குலாம் நம்ம சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான சாம்பாரமாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை கற்றுக்கிறங்க. நான் இப்படி தான் திடீர் சாம்பார் செய்வேன். சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்கம்மா. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லைக், சப்ஸ்கிரைப், ஜே மாம்ஸ் கிச்சன். Bye. See you. Bye.